Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 767 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன எபிசோடு கின்னு காஞ்சுரோவும் ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டாங்க. வந்தவங்க இவங்கள நோட் பண்ணல, தூங்கிட்டு இருந்ததுனால அவங்கள இவங்களும் நோட் பண்ணல. அவனுங்க நேரா உள்ள போயிட்டானுங்க. அவங்க கூட வந்த மங்கி அங்க கத்திக்கிட்டே ஓடுது. அதே நேரம் இங்க 3 பேரும் தூங்கிட்டாங்கல்ல. பிராங்கி ஃபர்ஸ்ட் எந்திரிச்சு பாப்பான். பார்த்தா 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. அட சண்டால பாயலா, தூங்குற நேரமா இது, சட்டு புட்டுன்னு எந்திரிங்க. கின்னும் காஞ்சுரோவும் வந்தாங்கன்னா பஞ்சாயத்து ஆயிரும்னு சொல்லி உசுப்பி விடுவான். எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் மேட்ரே தெரியுது அவங்க நிஜமாவே வந்துட்டாங்கன்னு. என்னடான்னா இவங்க வந்து அந்த டிராகனோட டிராயிங் அங்க இருக்குது, கூடவே ஒரு பூனையோட டிராயிங்கும் இருக்குது. அப்படின்னா இவங்க தூங்கிட்டு இருக்க கேப்குள்ள வந்துட்டாங்க, வந்து ஊருக்குள்ள போயிட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப மட்டும் இவனுங்க போய் அந்த மிங்ஸை மீட் பண்ணி, ரைசோவை பார்த்திருக்கீங்களா, அவங்கள தேடிதான் நாங்க வந்தோம், நாங்களுமே ஒரு சாமுராய் லேண்ட் ஆஃப் ஆனோவை சேர்ந்தவங்கன்னு மட்டும் சொன்னாங்கன்னா பார்த்தானுங்கன்னா அப்படித்தான் சொல்லுவானுங்க. அப்படி மட்டும் சொன்னாங்க அம்பிட்டு தான் அங்க ஒரு பெரிய கலவரமே வெடிக்கும். அந்த ஒரு சாமுராயால தான் இவங்க கண்ட்ரியே அழிஞ்சு போச்சு. இப்ப மறுபடியும் அது பெரிய கலவரமாகறதுக்குள்ள அவங்கள தடுத்தே ஆகணும்னு 3 பேரும் அடிச்சு பிடிச்சு அவங்கள தேடி ஓடுவாங்க. இங்க இந்த மங்கி என்ன பண்ணிரும், சட்டுன்னு மேல போய் ஏறி அந்த பெல் இருக்குல்ல அதை போட்டு டங்கு 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 டங்குன்னு அடிக்க ஆரம்பிச்சிரும். அதுதானே ஊர் மக்களுக்கு ஆபத்துங்கிற ஒரு சிக்னலே. சாமுராய் வந்துட்டாங்க, சாமுராய் வந்துட்டாங்கன்னு சொல்லி சொல்லியே அடிக்கும். உடனே அங்க இருக்கவங்க எல்லாம் உசாராயி ஆஹா யாரோ வந்துட்டாங்க போலன்னு சட்டு புட்டுன்னு கெட்டப்பெல்லாம் மாத்திட்டு கடப்பாறை கத்தி மற்றும் என்னென்ன உலோகம் எல்லாம் கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆவாங்க. டியூக்கும் சண்டைக்கு இறங்கியாச்சு. யார் யாரெல்லாம் சண்டை போட முடியுமோ அவங்க எல்லாருமே இந்த சண்டைக்கு வரணும். இதை சொல்லிட்டு கிங் ஒரு முதல மேல ஏறி வேகமா கிளம்பிடுவாரு. இங்க சிசிலியன் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி நடந்துக்குங்க. அம்மா அவங்களுக்கு ஒண்ணும் புரியல. ஆமா என்ன சொன்னீங்க, எங்க கிட்ட எதுவுமே சொல்லலையேன்னு திருன்னு முழிப்பாங்க. அட யாராலெல்லாம் முடியுமோ அவங்க மட்டும் வாங்கய்யா, மிச்சவங்க எல்லாம் ரெஸ்ட் எடுங்க, என் கூட வரும்போது ஃபுல் ஸ்பீட்ல வரணும், இல்லைன்னா வராதீங்கன்னு சொல்லிட்டு கிளம்புவான். எல்லாம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வேகத்துல சும்மா பிச்சுக்கிட்டு வருவாங்க. இப்ப மேட்டர் என்னன்னா இது வந்து பகல் டைம். இந்த டைம்ல டியூக் தான் கிங். ஆனா மாஸ்டர் வைப்பருமே சண்டைக்கு கிளம்பிட்டு போறாரு. கண்ட்ரிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு வெறி. அவருக்கு சப்போர்ட்டா சிசிலியன் இருக்க மாதிரி இவருக்கு சப்போர்ட்டா பெட்ரோ வருவான். பாவம் மனுஷனுக்கு ஒரு கை போச்சு. இவங்க சைடுமே பயங்கர வெறியோட தான் வருவாங்க. என்னானாலும் சரி சீரியஸா எடுத்துக்கிட்டு விடாதீங்க, நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லி வில்லுந்தடித்து ஓடுவாங்க. அதே நேரம் இங்க நம்மளுங்க நைட்டு நல்லா ஜாலியா பார்ட்டி என்ஜாய்மெண்ட் தானே, சோ கொரட்டை விட்டு செம்மையா தூங்குவாங்க. அந்த டைம் ஒரு ஆளு 2 சாமுராய் இங்க வந்துட்டாங்களாமா, அவங்கள விடக்கூடாது, விரட்டி புடிங்கன்னு சொல்லி கத்துவானா. நல்ல வேலை நம்ம நமி டப்புன்னு எந்திரிச்சு இந்த விஷயத்தை கேட்டுருவான். லூஃபியை எழுப்ப ட்ரை பண்ணா குடுங்க இன்னும் எவ்வளவு கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன்பா, அதுவும் தூக்கத்திலேயே. அட அறபோத நாய ஏந்துடுறா, பிரச்சனை பெருசாயிருச்சுன்னு அவனை போட்டு உழுப்புன்னு உழுப்பி தள்ளுவாங்க. இங்க இவனுக்கு 2 பேரும் நடக்க போற கலவரத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாம என்னப்பா இது பெல்லு சவுண்ட் ஓவரா இருக்குது, ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குது, அத கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி போட்டுட்டு கம்முன்னு இருக்க மாட்டாங்களான்னு கேட்டா, அட நம்ம எல்லாம் விசிட்டர்ஸ், யாராச்சும் உள்ள வந்தாங்கன்னா இப்படி பெல் அடிதான் செய்வாங்க, மேபி நம்மள வெல்கம் பண்ண இருக்கலாம்ல அப்படின்னு ஜாலியா சிரிச்சுக்கிட்டு வருவானுங்க. அவங்க கிட்ட ஆல்ரெடி நம்ம லா சொல்லியிருந்தான், இந்த மாதிரி மிங் ட்ரைப் ஆளுகளுக்கு எல்லாம் ஹியூமன்ஸை கண்டாலே சுத்தம் பிடிக்காது, அதனால கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் அப்படி அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா. அது ஏன் அப்படி சொன்னாங்கன்னு ஒன்னும் புரியலையே அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது இவங்களை நோக்கி காட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு வேகமா வரும். உடனே கத்தி எடுத்து அட்டாக் பண்ண ரெடியா நிப்பானுங்க. கடைசியில வந்தது யாருன்னு பார்த்தா அந்த மொமனசுகே. ஆஹா நம்ம பையன் வந்துட்டான உடனே செம ஹாப்பி. உடனே மாத்தி நல்லா விசாரிச்சுக்குவானுங்க. சரி இப்ப கின்னுக்கு 2 பேருமே கிடைச்சிட்டாங்க. இனி பேலன்ஸ் இருக்கிறது அந்த ரைசோ மட்டும்தான். ஆமா லூஃபி மத்தவங்க எல்லாம் எங்க, நீ மட்டும் தனியா இருக்கேன்னு விசாரிச்சா அவன் சோகமா சொல்லுவான், நம்ம இந்த கண்ட்ரிக்குள்ள வந்தாலே பெரிய பிரச்சனை, அதனால தான் நான் ரூமுக்குள்ள படுத்து நான் பாட்டுக்கு தூங்க ஆரம்பிச்சிட்டேன். எந்திரிச்சு பார்க்கும்போது யாருமே இல்ல, ஆனா யாரோ 2 பேர் வந்திருக்காங்கன்னு மட்டும் சத்தம் கேட்டுச்சு, அதனால தான் பாக்குறதுக்காக விறுவிறுன்னு வந்தேன். பார்த்தா 2 எரும மாடுங்க நீங்க தான். பரவாயில்ல பையன் கண்டுபிடிச்சிட்டான், மத்தவங்க எல்லாம் நம்மள வெல்கம் பண்றதுக்காக ஒருவேளை வந்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லி இவங்க நேரா காட்டுக்குள்ள போவாங்க. இங்க லூஃபி தூக்கத்திலேயே ஏன் காலையிலேயே நான் எந்திரிச்சு இப்படி ஓடிட்டு இருக்கேன்னு புலம்பிக்கிட்டே ஓடி வருவான். அட வீணா போன எடுபட்ட பையில கின்னும் காஞ்சுரோவும் இங்க வந்துட்டாங்க. அப்படி 2 சாமுராய் இந்த கண்ட்ரிக்குள்ள வந்திருக்காங்கன்னு இந்த ஊர் மக்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் பெரிய கலவரமே உருவாகும். சொல்ல போனா மாஸ்டர் கேட் வைப்பருமே இப்ப சிட்டியை நோக்கி தான் போயிட்டு இருக்காரு அப்படின்ட்டு இவ தான் பதறுவான். ஆனா லூஃபி ஆஹா அந்த மனுஷனா, அவரு வந்தா மறுபடியும் பார்ட்டி வைப்பாரு, பரவாயில்ல அடுத்தடுத்த நாள் விருந்து வச்சாலும் சரி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம நான் சாப்பிடுவேன்பா. சிவினிலேயே ஒரு அப்பு நன்னாரி பாயில, சீக்கிரமா நம்ம வேலையை முடிக்கணும். ஆல்ரெடி யாருன்னு தெரியாத சாமுராய ஹைட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிதான் அவங்களுக்கு இந்த நிலைமை. இப்ப நிஜமாவே ஒரு சாமுராய் வந்திருக்கான்னு தெரிஞ்சதுன்னா அவங்க நிலைமை என்ன ஆகும். அப்படியே வளைச்சு காட்டுறாங்க. எல்லாத்த மூஞ்சிலையும் அப்படி ஒரு பதட்டம். எனக்கு தெரிஞ்சு அவங்க இருக்க வெறியில சாமுராய போட்டு கொன்றுவாங்க போல, அப்படி ஒரு வெறியில வர்றாங்க. சின்ன பசங்க எல்லாம் வெறி கொண்டு வர்றாங்கன்னா அப்ப எம்பிட்டு கொலை வெறி இருக்கும். அப்படியே ஒரு வழியா கேட் வைப்பர் சிட்டிக்கு முதல்ல வந்து சேர்ந்துட்டாரு. இப்ப அவனை எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். சோ பெட்ரோ மேல
போய் நின்னுகிட்டு அந்த சாமுராய் எங்க இருக்காங்கன்னு சுத்தி முத்தி பாத்துட்டு இருப்பான். அங்கதான் இப்ப இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னா டியூக் இப்ப அந்த வழியா தான் வந்துகிட்டு இருக்காரு. அவருமே அந்த 2 சாமுராய்ஸ சட்டுப்புட்டுன்னு கண்டுபிடிங்கன்னு தான் சொல்லிட்டு வருவாரு. அப்ப பெட்ரோ கேட் வைப்பரை பார்த்துட்டு பின்னாடி போங்கன்னு எவ்வளவு சொல்லுவான். நான் ஏன்டா பின்னாடி போகணும்னு திரும்பி நின்னுக்குவாரு. அப்ப கரெக்டா டியூக் கிராஸ் பண்ணி போவாரா, அவரு இவரை நோட் பண்ணல, இவரு அவரை நோட் பண்ணல. இப்படியே போனா பஞ்சாயத்து ஓவர்னு பெட்ரோ அப்படியே பார்த்துட்டு இருப்பான். போங்க போங்க போயிருங்கன்னு. ஆனா டியூக்கு கூட வந்தானே சிசிலியன், அவன் பார்த்துட்டு கத்திடுவான். அவ்வளவுதான். ஒரு மந்தையில் 2 ஆடுகள் வேறு வேறு பாதையில் சென்றாலும் இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே அப்படிங்கிற மாதிரி இரவும் பகலும் சந்திச்சு பார்த்திருக்கீங்களா? இடியும் மின்னலும் இடிச்சு பார்த்திருக்கீங்களா? இங்க இடிக்க போகுது. தயிரும் கயிறும் உரசி பார்த்திருக்கீங்களா? இங்க உரச போகுது. நான் பேசுறது லேகியம் வைக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா இப்ப இவங்க 2 பேத்துக்கு நடுவுலயும் முட்டிக்க போகுது. நீயா 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 நான் தான் அப்படின்ட்டு 2 பேருமே பார்த்துட்டு முரட்டுத்தனமா முறைச்சுக்குவாங்க. உடனே 2 பேரும் மாத்தி மாத்தி நடந்து வருவாங்களா. இந்த பக்கம் பெட்ரோ அவனை பிடிச்சு தடுப்பான், அந்த பக்கம் சிசிலியன் டியூக்க பிடிச்சு தடுப்பான். ஆனா 2 பேத்தையும் தடுத்து நிறுத்த முடியல. வேண்டான்னு எவ்வளவோ தடுப்பாங்க, கேட்க மாட்டாங்களே. அப்படி அங்க கலவரம் போயிட்டு இருக்குது. இங்க இவனுங்க 3 பேரும் என்னப்பா அது ஏதாச்சும் சண்டையான்னு நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பானுங்க. இவங்கள பார்த்தா அவங்களுக்கு மண்டை உடைய போகுதுன்னு தெரியல. அடாங்க 2 கிங்கங்க முட்டிக்கிற மாதிரி நின்றுட்டு இருந்தவன மொத்த கூட்டமும் அவங்கள போக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் இவங்க இங்க நின்று வேடிக்கை பார்க்கறத யாருமே நோட் பண்ணல. ஆனா கின்னு அவங்கள பார்த்துட்டு அது அவங்க தானே அப்படின்னு தெரிஞ்ச மாதிரியே சொல்லுவான். யார சொல்றான் என்னன்னு தெரியல. ஆனா அவங்க பார்த்தாங்கன்னா ஒரு பெரிய கலவரம் ஒண்ணு இருக்குதுன்னு மட்டும் நல்லா தெரியுது. சரி, இதுக்கப்புறம் எப்படி மாத்தி மாத்தி மண்டையா உடைச்சுக்க போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Yeah!